Hello everyone. So welcome back to my video. So இன்னைக்கு நாம வந்து பார்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா டே 11 வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு அப்டேட் பார்க்கலாம். நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ அது வந்து கெட் பாக்கெட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட மொபைல் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு அந்த ஒரு யூஐ டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி என்ன பண்ணினேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருந்ததுனால நான் வந்து ஒரு 10 போஸ்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து அது நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அது நான் இப்போ லாகின் பண்ணல, பட் 10 போஸ்ட் போட்டிருக்கேன். எனக்கு எப்பயும் போல் ஒரு 1000-2000 வியூஸ் வந்து எப்பயும் டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு வீடியோவில் வந்து நான் எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து அதில் இன்ஸ்டாகிராமில் மட்டும் நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 போஸ்ட் வந்து போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற மெத்தட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக அது வந்து ஏஐ தான். பட் நம்ம அது எங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மீடியம் போஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட பிளாக் போஸ்ட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன கண்டென்ட், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 100 வேர்ட்ஸ் 200 வேர்ட்ஸுக்கு நம்ம ஒரு இடத்துல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ பின்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வேர்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். இதே நீங்கள் யூடியூப் போடுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எஸ்இஓ ரிலேட்டட் டாபிக் வேணும் அப்படின்னா, அதாவது அந்த டாபிக் வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும், இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு எப்படி நம்ம வந்து டாபிக் செலக்ட் பண்ணணும். ஏன்னா டைரெக்டாக வந்து நம்ம அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்ககிட்ட சேல்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ப்ராடக்ட்னால் அதாவது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த ப்ராடக்ட் லிங்கை வந்து நம்மளோட பிளாக் போஸ்ட்லையோ இல்லை மீடியா போஸ்ட்லையோ வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு சோஷியல் ஒர்க்ஸ்க்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதில் கண்டென்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் போடணும், கண்டிப்பாக போடணும். ஸோ அதுக்கு வந்து இந்த டூலை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா இருக்குது, நானும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்இஓவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட்டோட குவாலிட்டிக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஓகேங்களா. ஸோ இது என்ன வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா anywhere.com அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2500 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்போ அந்த ஃப்ரீ முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து அன்லிமிட்டடாக எப்படி நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து இதில் வந்து கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளாக் போஸ்ட்டு ரைட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து பிளாக் போஸ்ட்டும் இதில் வந்து ரைட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டென்ட் ரைட்டர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ பெஸ்ட் இப்போ என்ன சொல்கிறதுனா, இதுக்கு முன்னாடி இன்னொரு வெப்சைட் போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ நல்லா இருக்கிற வெப்சைட் மட்டும்தான். ஸோ ஏன்னா ChatGPT யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அது வந்து எல்லா இடத்துலேருந்து எடுத்து வந்து கொடுக்குது. பட் இதுவும் அப்படி தான். பட் இவங்க ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்களாட்டுக்குது இந்த கண்டென்ட்லாம். இந்த ஒரு டாபிக் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு எது வந்து ஆப்டாக இருக்குது, எது ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்து கொடுக்குறது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் நம்மளோட கண்டென்ட் வரனால நம்ம ஒரு பிளாக் போஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து நிறைய போஸ்ட் போடணும் அப்படிங்கிறப்ப நம்ம பண்ணுறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லணும்னா வெப்சைட் எஸ்இஓ பண்ணல, ஓகேங்களா. ஸோ பட் நமக்கு வந்து ஒரு கண்டென்ட் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப ஏன்னா நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கிறப்ப நமக்கு கண்டென்ட் வந்து தேவைப்படுது. ஏதோ ஒரு இடத்துல கண்டென்ட் வந்து தேவைப்படுது. வீடியோவாக மேக் பண்ணி போகிறதுனால நமக்கு வந்து கண்டென்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஆர்டிகல் பேஸ்டு நம்ம ப்ராடக்ட்லாம் போடுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். கூகுள் டிரைவ் வச்சு எப்படி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ரிசோர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரேங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீச் பண்ணுறது, நிறைய பேருக்கு ரீச் ஆகணும், எப்படி ரீச் ஆகும். இப்போ நம்ம வந்து கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணி அதில் நிறைய வந்து நம்ம பார்ப்போம். அப்படிங்கிறப்ப அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிங்க்ஸ் எல்லாமே எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் போட்டால் கரெக்டாக அது வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருப்போம், மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட் கொடுத்துருப்பேன். ஸோ டெய்லி நான் தான் சொல்கிறேன், எல்லா வெப்சைட்லேயுமே டெய்லி வந்து ஒர்க் பண்ண முடியாது. பட் நம்ம செலக்டடாக ஒரு 5 வெப்சைட்டில் கண்டிப்பாக நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், டிக்டாக், அப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப், பின்ட்ரெஸ்ட், அப்புறமேல் டம்ளர், ஓகேங்களா. இது 5மே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது 5லேயுமே எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் வந்து அதுலேருந்து தான் எனக்கு வந்து வந்துட்டுருக்கு, ஓகேங்களா. இதுக்கு மேலே நான் வந்து இன்னும் பிளாக் போஸ்ட்லாம் ரைட் பண்ண ஆரம்பிக்கல, எதுவுமே பண்ண ஆரம்பிக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மீடியம், பிளாகர், வேர்ட்ப்ரெஸ்,
நேற்றே சொல்லியிருப்பேன், இந்த வெப் 2.0 ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு சின்ன சின்ன கண்டென்ட்லாம் தேவைப்படுது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 300 வேர்ட்ஸ் கண்டென்ட் தேவைப்படுது. ஒரு 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 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 வேர்ட்ஸ் இல்லை 400 வேர்ட்ஸ் ஒரு கண்டென்ட் தேவைப்படுது. அப்படிங்கிறப்ப இந்த ப்ராஜெக்ட், அதாவது பார்த்திங்கன்னா இந்த எனிவேடர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து அது எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இமெயில் வச்சு சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒன்று வந்து க்ரியேட் பண்ணி பார்த்தேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் எப்படி நீச் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டபிள் நிச் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ Amazon.com போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே பார்க்குற ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து ப்ரமோட் பண்ண முடியாது. இதையும் எப்படி நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு வாட்டி நான் ரிவைண்ட் பண்ணுறேன். எப்பயுமே வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கணும். போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேருக்கு மேலேயாச்சும் அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கியிருக்கணும். இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டாருக்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கீழே போய் கமெண்ட்லாம் நிறைய படித்து பாருங்கள். படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறையா டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிறைய கிளாத்திங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து இது செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே சர்ச் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட் எந்த நிச்சு நீங்கள் வந்து ஸ்கின் கேரா இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ப்ராடக்ட், இதெல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ ரோபோட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இது ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா $199 வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பாருங்கள், $499 சேல் பண்ணுறாங்க. 400 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ ஸ்டாரும் வந்து பார்த்திங்கன்னா 4.5 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவும் நல்லா இருக்குது. ஸோ நமக்கு வந்து சேல்ஸ் வந்து போன மாதம் அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட் பாருங்கள், $139 போன மாதம் மட்டும் 1000 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம இந்த ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணி நம்ம ஒரு எக்ஸல் சீட் மேனேஜ்மெண்ட் பண்ணி அதில் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கு, இந்த ப்ராடக்ட்டோட டைட்டில், ஸோ எல்லாமே காப்பி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு நெட்வொர்க்கில் மட்டும் கிடையாது, நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய நெட்வொர்க்கில் பண்ணுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் போஸ்ட் வந்து நிறைய ரைட் பண்ணுவீங்க. ஏன்னா இதை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது அந்த பிளாகர்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம க்ரியேட் பண்ணுற சோஷியல் மீடியா போஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க் இருக்குது இல்லைங்களா, அந்த லிங்க்கை ரேங்க் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பிளாக் போஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது வேர்ட்ப்ரெஸ்ஸில் பிளாகர், டம்ளர், மீடியம், ஸோ இந்த மாதிரி நிறைய வெப் 2.0 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ முக்கியமாக அதையும் பாருங்கள், இது நல்லா பாப்புலாரிட்டியாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ 400 பேர் வாங்கியிருக்காங்க, $500 ஸ்பெண்ட் பண்ணி 400 பேர் போன மாதம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்கும். இது வந்து 1000 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு 3% கமிஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? ஒரு $139க்கு 3% கமிஷன் போட்டு பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்ட்டு. ஸோ அந்த ப்ராடக்ட்டோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா $139. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3% தான் கமிஷன் கொடுப்பாங்க நமக்கு. ஓகேங்க, $139 இதுக்கான பர்சன்டேஜ் வந்து நமக்கு கொடுக்குறது 3% கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு $4 கிடைக்கிது. ஓகேங்களா? இதே வந்து $499 ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது, ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு சேல்ஸ் ஆச்சுன்னா $14 கிடைக்கிது. ஸோ உங்களால் வந்து ஒரு மந்த்லி வந்து ஒரு 10 ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண முடியுது, ஸ்டார்டிங்கில் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதர் ஒர்க்கும் இருக்குது. அதனால் அதையும் பார்த்துட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக நான் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்னால் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான இதை நான் வந்து பார்ப்பேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா $14 உங்களுக்கு வந்து வருது. அப்போ ஒரு 10 ப்ராடக்ட் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க, இதுக்காகவே நீங்கள் ஃபுல் டே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஒரு நல்ல ஒரு இது பண்ணலாம். அதேமாதிரி ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுல நம்ம பார்த்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ $499 மட்டும் கிடையாது, அதுக்கு மேலே அமௌண்ட் இருக்கிற டாலராக இது பார்த்திங்கன்னா $1829 இது. ஓகேங்களா? பட் இது வந்து ஸ்பான்சர்டில் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களும் அமேசானில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹையஸ்ட் ப்ராடக்ட் என்ன இருக்குது, ஹை ரேஞ்ச் ப்ராடக்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே சேல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா $10 கிடைக்கும். ஸோ $659. ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இது மாதிரி இந்த 100 பேர் வாங்கியிருக்காங்க, 50 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ பாஸ்ட் மந்தில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ரிவ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ ஏன்னா அதுவும் பார்த்து தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் பாருங்கள், இது நிஜமாக நல்ல ப்ராடக்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்பான்சர்டும் கிடையாது.
அல்ட்ரா ஹீட் ரிமோட் வேக்கம் அண்ட் மாப் காம்போ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மந்தில் 900 பேர் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, 900 ப்ளஸ் வாங்கியிருக்காங்க. இதோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா $999 வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ வரும்? 3% வந்து கமிஷன் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் விற்றிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு $30 வந்து வருது. ஓகேங்களா, ஒரு ப்ராடக்ட்டுக்கு. ஸோ இந்த ப்ராடக்டை மட்டும் ஒரே ஒரு ப்ராடக்ட்டுக்கு மட்டுமே நீங்கள் கூட எடுத்து நீங்கள் ப்ரமோட் பண்ணலாம். இதுக்குன்னு நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணலாம். அதில் வந்து இதை பற்றி மட்டுமே நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் போடலாம், போஸ்ட் போடலாம், பின்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா எப்படி இந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. பிகாஸ் நம்மளால் எல்லா ப்ராடக்ட்டுமே செலக்ட் பண்ணி நம்மளால் ப்ரமோட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம பெஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன இருக்கோ அதை தான் நம்ம வந்து ப்ரமோட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நம்மள மாதிரியே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து ப்ரமோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் வந்து நாம் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட ப்ரொமோஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து சக்ஸஸ் ரேட் வந்து கிடைக்கும். ஸோ எப்பயுமே அதை வந்து நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி என்ன சொல்கிறதுனா, இப்போ இந்த ப்ராடக்ட்டை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த 999 ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதையே நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ஹீட் ரோபோட் வேக்கம். ஓகேங்களா, வேக்கம் அண்ட் மாப் கோம்போ, அல்ட்ரா ஹீட் ரோபோட் வேக்கம் அண்ட் மாப் கோம்போ அப்படின்னு போட்டிருக்குது. ஓகேங்களா, ஸோ நான் இதுதான் என்னோடய கீவேர்டு. ஓகேங்களா, இதை முதல்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோடய கூகுளில் போய் நான் சர்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்மளோட கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், அந்த ப்ராடக்ட் ஃபஸ்ட்டில் வந்துடும். அதை பற்றி எத்தனை பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ 1 மந்த்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூஸ் நிறைய போட்டிருக்காங்க. அண்ட் மாப், ஸோ இதை வந்து நான் ஒரு கீவேர்டாக எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து க்ரியேட் கண்டென்ட் இருக்கும். எனிவேட்ஸ்க்கு வந்துடுங்க, இல்லை க்ரியேட் கண்டென்ட் இருக்கணும். ஸோ இந்த நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் எவ்வளோ வியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3000 வியூஸ் மேலே வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அவங்களோட அமேசான் லிங்க் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே எந்த கமெண்ட்ஸும் இல்லை, பட் கொடுத்துருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இவங்க வந்து கேட்ஜெட்ஸ் தான் வந்து ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ 3000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 35 பேர் வாங்கினா கூட இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குது. ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி கஸ்டமர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ கீழே வந்துட்டு அவங்க ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த ரிவ்யூஸ்லாம் போய் பாருங்கள். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வீடியோ கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வீடியோவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ ரிவ்யூஸ்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரிலேட்டட் ப்ராடக்ட் நிறையாவே இருக்குது. பார்த்திங்களா, சிமிலர் ப்ராடக்ட் நிறையாவே இருக்குது. எல்லாமே ப்ரைஸும் வந்து அதிகமாக தான் இருக்குது. $800, $1200, ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஓகே. ஸோ அவங்களோட ரிவ்யூஸ்லாம் போய் பார்க்கலாம். ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இதை வச்சு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கண்டென்ட் வந்து ஒரு சின்ன கண்டென்ட் வந்து நான் ரைட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ க்ரியேட் கண்டென்ட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ டேட்டா ட்ரிவன் எடிட்டர்னு ஒன்று இருக்கும், லாங் ஃபார்ம் விசார்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ டேட்டா ட்ரிவன் எடிட்டர் வந்து எதுக்குன்னா உங்களோட சோஷியல் மீடியா போஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஆட் கொடுக்குறீங்களா அதுக்கான கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி. லாங் வந்து பார்த்திங்கன்னா பிளாகு, நியூஸ் லெட்டர் கொடுக்குறதுக்கு இது மாதிரிலாம் கொடுத்துக்கலாம். ஸோ நான் லாங் கொடுத்துக்கிறேன், பிளாக் போஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் போஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம எதுக்கு வேணாலும் நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாவே கொடுத்துட்டு SEO ப்ரைம் கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா ரோபோட் வேக்கம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஸோ ரோபோட் வேக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன் நான். ஓகேங்களா, ஸோ கொடுத்துட்டு இது எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இது நேச்சுரலாகவே இருக்கட்டும், நியூட்ரலாகவே இருக்கட்டும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நியூட்ரலாகவே இருக்கட்டும். இல்லை நீங்கள் இதில் நிறைய இருக்குது, பட் நான் இதை அப்படியே விட்டுறேன். ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டைட்டில் வந்து செலக்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இந்த டைட்டில் பாருங்கள், மீட் யுவர் நியூ க்ளீனிங் அசிஸ்டண்ட் அல்ட்ரா ஹீட் ரோபோட் வேக்கம் அண்ட் மாப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா SEO ஸ்கோர் 80% இருக்குது. ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 74% இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஓகேங்களா, ஸோ மோர் சஜஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு வந்து நிறைய சஜஷன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ முந்தி பார்த்ததில் 80 இருந்தது, இதில் வந்து 76 இருக்குது. சே குட் பை டு டர்ட் வித் அல்ட்ரா வேக்கம் மாப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இதுவும் நமக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்க்கலாம்.
ஸோ இதில் வந்து 83 இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதே தான் திருப்பி வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் ஹோம் வித் அல்ட்ரா ஹீட் வேக்கம் அண்ட் மாப். ஓகேங்களா. ஓகே, இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இதில் வந்து டாபிக் சஜஸ்டட் அவுட்லைன் டாபிக் கேட்கும். ஸோ இதுவே அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நிறைய டாபிக் கொடுப்பாங்க. சம்மரி என்ன அப்படிங்கிறத அவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அது கொடுத்து பார்க்கலாம். ஸோ இன்ட்ரடியூஷன். ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அல்ட்ரா இதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு க்ளீனிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இதில் இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். அது பாட்டு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் 1 அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துக்கிறேன். ஸோ டாபிக் 2ல் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ டாபிக் 3ல் வந்து இதை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இன்னும் கூட நீங்கள் வந்து ப்ளஸ் கொடுத்து நீங்கள் நிறையா கூட இன்னும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ கன்க்ளூஷன் இது எல்லாமே ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்துடும். ஸோ இது நான் கொடுத்துட்டோம். ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் போஸ்ட்டுக்கு ரிவ்யூ எப்படி கொடுப்போமோ இந்த ப்ராடக்ட்டுக்கு எப்படி ரிவ்யூ கொடுப்போமோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கடைசியாக கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். அதை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து நிறையா கேட்கும். ஓகேங்களா. இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி தான். இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க இப்போ எப்படி விக்கிபீடியாவில் போனோம்னா கீழே நமக்கு வந்து ஒரு இது இருக்குமோ அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செலக்டிவ் URL எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்னு இருக்கும். ஸோ நான் எதுவுமே கொடுக்கல. நான் அதை வந்து அப்படியே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து எத்தனை வேர்ட்ஸ் உங்களுக்கு வந்து வேணும்னு கேட்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 250 வேர்ட்ஸ் தான் 2500 வேர்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயில் வரும். பட் நம்ம வந்து அன்லிமிட்டடாக எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு ஸ்டெப் சொல்லி கொடுக்குறேன். இதை நம்ம ஜென்ரேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் சொல்லி கொடுக்குறேன். நான் வந்து 1500 வேர்ட்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ கண்டினியூ டு எடிட்டர் அப்படி சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஏஐ ஆர்டிக்கல் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து டைட்டில் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா. 70% வந்து உங்கள் டைட்டில் வந்து நல்லாயிருக்கு. நம்மளோட கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா ரோபோட் வேக்கம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கீவேர்டு. அது எத்தனை இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அது ஜென்ரேட் ஆகி நம்ம கேட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துரும். ஸோ இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது நம்ம நிறைய டாபிக் செலக்ட் பண்ணோம் இல்லைங்களா. டாபிக் செலக்ட் பண்ணோம் அட்வான்ஸ் க்ளீனிங் டெக்னாலஜி. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷனாக நமக்கு வந்து வந்துடும். யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபியூச்சர் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அது வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து எப்படி ஒரு பிளாக் போஸ்ட்டில் ரைட் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இது மீடியமாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது மீடியமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரேங்கிங் ஆகும். கண்டிப்பாக நல்லாவே ரேங்கிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆர்டிக்கல்லாம் இதில் ஜென்ரேட் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஜென்ரேட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட மீடியமில் உங்களோட அஃபிலியேட் லிங்க்கோடு நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டைட்டில் இதுதான். ஓகேங்களா. ஸோ முதல்ல நம்ம டைட்டிலை காப்பி பண்ணிக்கலாம். எப்பயும் போல் நீங்கள் வந்து பிளாக் போஸ்ட் எதாக இருந்தாலும் சரி மீடியமாக இருந்தாலும் சரி இல்லை வேர்ட்ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி உங்களோட ஓன் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி. ஸோ நான் வந்து இந்த நம்மளோட இதை வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன். ஓகேங்களா. கம்போஸ் வியூவில் மாற்றிக்கிறேன். ஸோ அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா Ctrl A கொடுத்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ காப்பி டு கிளிக் போர்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காப்பி ஆகிடும். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இது காப்பி டு கிளிக் போர்டு ஆகிடும். ஸோ இங்கே வந்து இங்கே வந்துட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளோடது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய அமேசான் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் இருக்கு இல்லையா. ஸோ கெட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. அதை கொடுத்துட்டு என்னோடய ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் வந்து ஒரு 3 இடத்துல நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதை ஆட் பண்ணி நம்ம அதை வந்து ஹைலைட் பண்ணிடணும் எப்பயுமே. ஓகேங்களா. ஸோ கெட் லிங்க் கொடுக்குறேன். காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரி காட்டுது அப்படின்னா அது இந்த ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அல்ட்ரா ஹீட் இங்கே இருக்குது பார்த்திங்களா ரோபோட் வேக்கம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அஃபிலியேட் லிங்க் வந்து இங்கே கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களோட அஃபிலியேட் லிங்க் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த இது வந்து நல்லா தெரிகிற மாதிரி யூசர் ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ரீட் பண்ணி பார்க்குறப்ப கொஞ்சம் போல்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய இடத்துல நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்து அப்ளை கொடுத்துட்றேன். ஸோ இதையும் நான் வந்து போல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது கன்க்ளூஷனில் கண்டிப்பாக வந்து ஒரு லிங்க் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா.
நடுவில் எங்கேயாச்சும் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கன்க்ளூஷன் கண்டிப்பாக வந்து எல்லாருமே இது எது பார்க்குறாங்களோ இல்லையோ கன்க்ளூஷன் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லிங்க்கை வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட லிங்க் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இங்கே கீழேயும் வந்து நீங்கள் வந்து உங்களோட அமேசான் ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அமேசானோட லிங்க்கை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பை நவ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்து பை நவ் அமேசான் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதுக்கு வந்து நம்மளோட லிங்க்கை வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ளை கொடுத்துட்டோம். ஸோ இதை வந்து நல்லா போல்ட் பண்ணிடணும். போல்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து கலரிங் ஏதாச்சும் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கலர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து சென்டர் பண்ணணும் அப்படின்னா சென்டர் லைன் கொடுத்துக்கலாம். இன்னும் வந்து இதை வந்து நீங்கள் பெருசு பண்ணணும் அப்படின்னா ஹெட்டிங் டேக்கில் கொடுத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் போஸ்ட் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. வித்து நம்ம வந்து என்ன சொல்லணும் வித் கீவேர்டோட நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா இது தேவையில்லை. ஓகேங்களா? அங்கேருந்து காப்பி பண்ணனால இது. ஸோ இன்ட்ரோடக்ஷன்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். இதில் நடுவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு கீழே வந்து நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் இமேஜ் இருக்கு இல்லையா? ஸோ இங்கேருந்து ப்ராடக்ட் இமேஜ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ராடக்ட் இமேஜை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் இமேஜ் வந்து அதில் வந்து போட்டுக்கலாம். பை யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ நம்மளோட அந்த காப்பி பண்ண அந்த யூஆர்எல் இருக்கு இல்லையா? அதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ராடக்ட் வந்துடும். இன்சர்ட் இமேஜ். ஸோ அந்த இமேஜை இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இமேஜஸ்லாம் இங்கே நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இன்னும் நிறைய இமேஜஸ் இருக்கும். ப்ராடக்ட் இமேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோ டவுன்லோட் பண்ணுறீங்களா அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி உங்களோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா? ஸோ ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இங்கே வந்து கீழே கொடுத்துட்டு அந்த வீடியோவை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் போட்டு யூடியூப்லேருந்து போட்டு எடுத்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பப்ளிஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் மீடியம்லேயும் பண்ணணும். ஓகேங்களா? மீடியம்லேயும் இதே மாதிரி தான் பண்ணணும். டம்ளர்லேயும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இப்போ வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். நம்மளோட கீவேர்டுக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட இமேஜ் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி கன்க்ளூஷனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம். அதை நான் ஒன்று போல்ட் பண்ணல. ஸோ பை நவ் பட்டன். ஓகேங்களா? ஸோ இந்த லிங்கை வந்து நீங்கள் வந்து உங்களோட பின்ட்ரெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இது ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா? இதுக்குன்னு ஒரு வீடியோ ரெடி பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களோட பின்ட்ரெஸ்ட்டில் ஷேர் பண்ணிட்டு உங்களோட சோர்ஸ் யூஆர்எல்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நல்ல ஒரு யூஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த anywhere.com இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த கிரெடிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீர்ந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ சைனப் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட இன்னொரு ஜிமெயில் ஐடி வச்சுருக்குன்னா நீங்கள் அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10 ஜிமெயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 ஜிமெயில் வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 25,000 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அப்போனா ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1000 வேர்ட்ஸில் நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதிலே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு மெத்தட். நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அன்லிமிட்டடாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எதெல்லாம் வந்து ரெக்கவரி இல்லாமல் நம்மளுக்கு மெயில் ஐடி கேட்குதோ அதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய இமெயில் வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து சைன்அப் பண்ணுறப்பையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரீ இமெயில் ஏதாச்சும் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்டில் க்ரியேட் பண்ண முடியும்னு பாருங்கள். அப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்தெந்த மெயிலில் நம்ம க்ரியேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். யாஹூவில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரெடிஃபில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரெடிஃபில் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர் கேட்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ எப்படின்னு தெரில. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நானும் செக் பண்ணி பார்க்குறேன். ஏதாச்சும் ஃப்ரீ இமெயில் ஐடி அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு ஃபோன் வெரிஃபிகேஷன் கேட்காம என்ன இமெயில் ஐடி இருக்குன்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பட் இதை வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு போஸ்ட் ரைட் பண்ணி காட்டினேன் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட். ஸோ இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள்.
ஸோ நாளைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கல்லாம் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி கூகுள் ட்ரைவ் பற்றி ஃபுல்லாக என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களோட ஆர்டிக்கலில் நீங்கள் நிறைய இடத்துல ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களால் எங்கெங்கெல்லாம் ஷேர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இந்த ஆர்டிக்கலை காப்பி பண்ணி ஒரு பிளாக் போஸ்ட் போட்டிங்க. அந்த பிளாக் போஸ்ட் லிங்க்கை வந்து நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ட்விட்டரில் ஷேர் பண்ணலாம், லிங்க்டினில் ஷேர் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்ப்பாங்க. குவாரா, ரெடிட் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்டெப் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம இன்னும் நிறையா வந்து இந்த மாதிரி நிறையா பார்க்க போகிறோம். இன்னும் சோஷியல் மீடியாஸில் இன்னும் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.